அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில ஒரு அற்புதமான ஒரு ஹெல்த் டிப்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த டிப்ஸ் எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கிட்னியில இருக்கக்கூடிய கல்லை ஒரே நாள்ல எப்படி கரைய வைக்கிறது அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் கிட்னியில ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது கிட்னியில ஸ்டோன் இருந்தா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த செய்தியை அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ஒரே நாள்ல ஸ்டோன் மறையறத நீங்களே கண்கூடா பார்க்கலாம். இந்த டிப்ஸ் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நாம இந்த டிப்ஸ் செய்யறதுக்கு தேவைப்படுற பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பீன்ஸ் மட்டும்தான். வலியிலேயே ரொம்பவே கொடுமையான வலி கிட்னில ஸ்டோன் இருந்தா உண்டாகிற வலி தான். நரக வலியா இருக்கும். இத அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய வலியோட கொடுமை என்னன்னு சொல்லிட்டு நம்மளால விவரிக்க முடியும். இந்த வலி தாங்க முடியாம பல பேர் ரொம்பவே அவதிப்பட்டு வராங்க. மேலும் பல லட்சங்கள் சரி செய்தும் மேலும் பல லட்சங்கள் செலவு செய்தும் அவங்களால இன்னும் கிட்னில ஸ்டோன் கரைய வைக்க முடியாம பல பேர் அவதிப்பட்டுட்டு வராங்க. அவங்க கிட்ட இந்த டிப்ஸை பத்தி சொல்லுங்க. இப்ப நாம இந்த டிப்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கிலோ பீன்ஸ் வாங்கிக்கோங்க. பீன்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்க, இல்லைன்னா உடைச்சி எடுத்துக்குங்க. உடைச்சி எடுக்கும் போது அந்த மாதிரி உள்ளிருந்து விதை வரும். இந்த விதைய எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு 1/4 கிலோ பீன்ஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பீன்ஸை ஒரு 2 லிட்டர் தண்ணியில 1/4 கிலோ பீன்ஸை கட் பண்ணி அதனுடைய விதைகள்லாம் எடுத்து இந்த கட் பண்ணி வச்சிருக்க 1/4 கிலோ பீன்ஸை அந்த தண்ணியில போடணும். கேஸ்ல ஒரு குண்டான்ல பீன்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறமா அதுல 2 லிட்டர் தண்ணி ஊத்திக்கங்க. லோ சிம்ல ஒரு 2 மணி நேரம் நல்லா வேக விடுங்க. வேக வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, அந்த வேக வச்ச பீன்ஸ்களை எடுத்து ஒரு மிக்சியில போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கூழை உப்பும் சேர்க்காம சர்க்கரையும் சேர்க்காம அப்படியே குடிக்கணும். இது எப்ப குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காலையில வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டொமக்ல காலையில எழுந்த உடனே இதை பண்ணி குடிச்சிருங்க. குடிச்சதுக்கு அப்புறமா அந்த டைம்ல இருந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள மறுபடியும் ஒரு 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரியா குடிச்சே ஆகணும். இதெல்லாம் குடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் உங்களுக்கு பசி எடுத்தா நீங்க என்ன உணவு சாப்பிடுவீங்களோ அந்த உணவை நீங்க சாப்பிடலாம். மேலும் அன்றைய தினத்தை விட்டுட்டு மறுநாளைக்கு நீங்க வழக்கம் போல என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்களோ அந்த சாப்பாடை நீங்க சாப்பிடலாம். 2 நாள் கழிச்சு நீங்க ஸ்கேன் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே இதனுடைய அற்புதம் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய கிட்னில ஸ்டோன் இருக்கிறது மறைஞ்சு போயிருக்கும். மேலும் உங்களுடைய ஸ்டோன் உங்களுடைய யூரின் வழியா வெளியில வரும். வெளியில வரும்போது சில பேருக்கு காயங்கள் ஏற்படுறது உண்டு. அந்த காயம் பெருசாகாது, சீக்கிரமே அது 2-3 நாள்ல இல்லைன்னா ஒரு வாரத்தில் ஆறிடும். இதை பார்த்து நீங்க பயப்பட வேணாம். ஆனா இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.